ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெல்லை மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற முக்கூடல்ங்கிற ஒரு இடத்த வச்சு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ். இந்த பார்த்திங்களா, அந்த வில்லேஜுக்கு தான் நாங்கள் ட்ரெயினில் போனோம். அம்பாசமுத்திரம் வரைக்கும் ட்ரெயினில் போய்ட்டு அங்கேருந்து எங்கள் காரில் அந்த வில்லேஜுக்கு போனால் ஒரு 19 கிலோமீட்டர்ஸ். டோட்டலாக திருநெல்வேலிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் இந்த வில்லேஜ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு க்ரீனியாக இருக்கும். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளி. இப்படி ஒரு இடத்த கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இதான் அந்த இடம். இந்த கோயில் வந்து முத்துமாலையம்மன் கோயில். இது பக்கத்தில் இருக்கிற ஆறு, தாமிரபரணியோட ஆறு. இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அளவு கம்மியாக இருக்குது. இதே தண்ணி இருந்து ஃபுல்லாக மழை பெஞ்சுதுன்னா இந்த கோயில் வரைக்கும் கூட ஆறு பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மரங்கள் பார்த்திங்கன்னா மருத மரம்பாங்க. இந்த இடம், இந்த ஆறு மட்டும், இந்த கோயில் மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு. அதாவது அந்த காலத்தில் சின்னத்தாயின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து இப்போ கடைசியாக வந்து எதற்கும் துணிந்தவன் வரைக்கும் இங்கே படம் எடுத்திருக்காங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. அவங்க அது அழகாக செட் போட்டு இந்த இடத்த ஷூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த முத்துமாலையம்மன் கோயில். சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மருத மரம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜெம் டூரிஸ்ட் பிளேஸை நீங்கள் மறக்காமல் ஒன் டைமாவது விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வந்து பண்ணலாம். பார்க்கிங் பிரச்சனை கிடையாது, என்ட்ரி ஃப்ரீ தான். ஜஸ்ட் முக்கூடல் ஊருக்குள்ளேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் பை வாக்கபிள்லே வந்துடலாம். இங்கே கடைகள்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கினா இங்கே முக்கூடல் மெயின்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அங்கேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் அந்த பாதை. இது நமக்கு அங்கே ஒரு நம்ம யூடியூப் நேர்களுக்காண்டி போகிறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுக்காக இந்த கோயிலில் அங்கே விசிட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த கோயிலோட மெயின். இது உள்ளே போய் எடுக்கலை, ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே கேமரா கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியிலே இருந்து ஷூட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த மருத மரம். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, பாட்டு சீனு, ஃபைட் சீனு இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. எதற்கும் துணிந்தவனில் வரும். சின்னத்தாய் படத்தில் கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சாமி, அந்த பாட்டு இந்த கோயிலை சுற்றி தான் எடுத்திருக்காங்க. அந்த பாட்டை இப்போ நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம். இது வந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லா 2 ரூட் இருக்குது. இதான் அந்த சொன்னோம்ல, தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா மரம் ஃபுல்லாக வரைக்கும் கோயில் வரைக்கும் தண்ணி இருக்குன்னு. இதான் அந்த இடம். இது கோயிலேருந்து வெளியே முக்கூடல் போகிற பாதை. சின்ன பாதை தான், ஒரு கார் ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் இருக்கும். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா சேஃபாக குளிங்க. ஃபேமிலியோடு வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே சமயம் உங்களுக்கு ஒரு க்ரீனரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஊர். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கலாம், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. ஆனால் இது நம்ம சவுத் டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு இடம், சின்ன லெவலில் இருக்கிற இடம் உங்களுக்கு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரோட்டு வழியாக வந்தீங்கன்னா முக்கூடல் ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சிலேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா அம்பாசமுத்திரம், ரைட்டில் போனீங்கன்னா முக்கூடல் டவுன், அப்படி திருநெல்வேலி போயிடலாம். இதுக்கு நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை ஓன் காரோ எதை எடுத்துகிட்டு வரலாம். இல்லை பஸ்ஸில் தான் வரீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து அம்பாசமுத்திரம் பாபநாசம் பஸ்ஸில் ஏறி அம்பாசமுத்திரம் வரைக்கும் வந்து. இதுதான் முக்கூடல் பஸ் ஸ்டாண்டு. சின்ன ஊர் தான், நல்ல அமைதியான ஊர், அதே சமயம் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஊர். இந்த முத்துமாலையம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 10 நாள் திருவிழா நடக்கும். வெகு ஜோராக நடக்கும். ஃபுல்லாக கடைகள், அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜோராக இருக்கும். இந்த ஊர் மக்களும் சரி சுற்றுவட்டார மக்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த ஊருக்கு முக்கூடல்னு பேர் வர காரணம் என்னென்னா, தாமிரபரணி, மணிமுத்தாறு ப்ளஸ் கடனா நதி, இந்த 3 வந்து சங்கமிக்கிறதுனால இது முக்கூடலுங்கிற பேர் வந்துச்சு. இந்த ஊர் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதே மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நாங்கள் போடுற எஃபெக்ட் உங்களை வந்து சேரும். நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.